எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, யூத் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்த யார் எடுத்திருக்காங்கன்னா, நம்முடைய கென் கருணாஸே டைரக்ஷனும் பண்ணி, ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. சரி படத்துல கான்செப்ட்க்கு போலாமா? இந்த படத்துல இவரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. முழுக்க முழுக்க ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரிய பேஸ் பண்ணி தான் அந்த படம் போது. படத்துல என்னடா ஆகும்னு கேட்டுட்டீங்கன்னா, இவரு படிக்காத, உருப்படாத, அங்க என்ன பண்ணணுமோ, அந்த பொய்க்கித்தனத்த பண்ணின்னு நம்ம பிரவீன் ஹீரோ ஜாலியா சுத்திட்டு இருக்கிறாரு. இவர பார்த்து, இவரு பண்றத வச்சுக்கிட்டு ஒரு 3 பொண்ணுங்க இவர லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அது கூட என்ன ஹைலைட்னா, இவனுக்கு மத்தவங்ககிட்ட என் பின்னாடி ஒரு 3 பொண்ணு சுத்துதேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஜாலியா இருந்துகிட்டு இருக்கிறாரு நம்ம பிரவீன் ஹீரோ. அவங்க அப்பா, அம்மா இவன் படிக்குவான் அப்படின்னு சொல்லி எதுதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது. நான் அந்த பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணி ஜாலியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கான். என்ன ஒண்ணு, இவனுக்கு இந்த 3 பொண்ணுங்களோடயும் ஜாலியா இருக்கிறான். என்னடா ஒரு சண்டை, ஃபைட் எதுவுமே இல்லையேன்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் இருக்குதே ட்விஸ்ட். இவன் எதுனா ஒரு பொண்ணு கூட தானே இருக்கணும். அதனால சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல இருக்கிற இன்னொருத்தவங்க இதனாலேயே பிரச்சனை பண்றான். இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுருன்னு சொல்லி சொல்லாத சொல்லி அடிக்கிறான். ஆனாலே அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த 3 பேருமே என் கூட தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு படத்த எடுத்துட்டு போறாங்க. சாங்லாம் அப்படியே கிளாஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த முட்டை கலக்கி சாங்லாம் வரும்போது தியேட்டரே எழுதுன்னு ஆடுது. ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. படத்துல லேகு எதுவுமே இல்ல. ஒரு ஸ்கூல் லவ்ல இவன் ஒரு பொண்ணு பின்னாடி போனதை விட, இவனை தேடி வந்த அந்த 3 பொண்ணுங்கள இவன் எப்படி பார்த்துக்கிறான்? ஃப்ரெண்டா எடுத்துக்கிறானா? இல்ல லவ்வாவே எடுத்துட்டு போறானா? அப்படின்னு சொல்லி இந்த படத்த எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. இப்பயும் சொல்றேன், படத்துல ஒரே பெர்சன்ட் கூட லேகுன்றது இல்லாத ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். படம் சூப்பரா இருக்குது. நீங்களும் பார்த்து ஃபீல் பண்ணுங்க. பாய்.